தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அருவிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வாரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கினுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்களுக்கு துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப் படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அருவிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22 முதல் 23 முடிய உள்ள இறை வார்த்தைகள். மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே 2 முக்கியமான நிகழ்வுகளை நாம் சிந்திக்கவிருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாவின் சுத்திகரிப்பை பற்றியும் அதே போல ஆண்டவர் இயேசு கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வையும் சிந்திக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாவின் சுத்திகரிப்பை பற்றி சிந்திக்கிற போது, ஒரு மகனை பெற்றெடுத்த ஒரு பெண்ணுக்கு சடங்கு சுத்திகரிப்பு தேவை என்று இறைச்சட்டம் கூறுகிறது. லேவியர் புத்தகம் 12ஆவது அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்கலாம். இருப்பினும் அன்னை மரியாளுக்கு பாவக்கரையிலிருந்து முற்றிலும் பாதுகாக்கப்பட்டதால் சுத்திகரிப்பு தேவையில்லை. இருப்பினும் அவள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாள். பரிபூரண மனத்தாழ்மை மற்றும் கீழ்ப்படிதலின் ஒரு மாதிரியை நம் முன்பாக வைத்திருக்கிறாள். அவருடைய சொந்த உள் தூய்மையை அறிந்திருந்தால் அவள் எதிர்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் கடவுளின் சட்டத்திற்கு கீழ்ப்படிவதை அவருடைய சொந்த நியாயப்படுத்தலுக்கு மேலாக மதிப்பிட்டார்கள். உண்மையான பரிசுத்தம் சுய உறுதிப்பாட்டை விட தாழ்மையான கீழ்ப்படிதலை தழுவுகிறது என்று அவர் நமக்கு இன்று கற்பிக்கிறார். பணிவு அதன் அழகிலும் பரிசுத்தத்திலும் எப்போதும் பெருமையின் சுயநலத்தையும் சுய உயர்வையும் வெல்லும். எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை கன்னிமரியாள் அதை அறிந்திருந்தார், அதை வாழ்வாக மாற்றினார். அதை இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2வது முரண்பாடு என்னவென்றால், இயேசுவின் விளக்கத்தில் காணப்படுகிறது. ஒவ்வொரு முதற்பேறான மகனையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து பாஸ்கா பண்டிகை நினைவாக மீட்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் கூறுகிறது. விடுதலைப்பை நூல் 13, என்னாகமம் 3 மற்றும் 18 ஆகிய இந்த பகுதிகளிலே இதனை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆயினும் இயேசு கடவுளின் ஒரே மகன், உண்மையான பிரதான குருவானவர் மற்றும் உலகத்தின் பாவங்களை நீக்கும் களங்கமற்ற ஆட்டுக்குட்டி. அவருக்கு எந்த மீட்பும் தேவையில்லை, ஏனென்றால் அவர் கடவுள்தானே. இருப்பினும் நாம் அவருடன் தந்தையிடம் சமர்ப்பிக்கப்படுவதற்காக கிறிஸ்து ஆலயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டார். அவரது மனத்தாழ்மையில் பாவமின்றி அவர் தம் மனித இயல்புடன் தன்னை இணைத்து கொண்டார். இதனால் நாம் அவர் மூலம் கடவுளுக்கு உண்மையிலேயே அர்ப்பணிக்கப்படுவோம். மீண்டும் நல்லொழுக்கம் வெற்றி பெறுகிறது.
ஏனெனில் கிறிஸ்து தம்முடைய மனத்தாழ்மையில் பங்கு கொள்ள நம்மை அழைப்பு விடுக்கிறார். இயேசு தம்முடைய மனித வாழ்க்கை மூலம் நம்மை மீட்பதற்கான பிற வழிகளையும் இந்த விழா காட்சி நமக்கு முன்னறிவிக்கிறது. அவரது ஞானஸ்நானத்தில் பாவமற்றவராக இருந்தாலும் ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அவர் மனம் திருந்துதலின் சடங்கிற்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அவரது பாடுகளில் குற்றமற்றவராக இருந்தாலும் அவர் நமக்காக துன்பப்படுகிறார், நமது கடனை செலுத்துகிறார். நாம் சொந்தமாக திருப்பிச் செலுத்த முடியாது என்பதை நாம் தாழ்மையுடன் இன்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர் உயிர்த்தெழுதலில் அவரது பணிவு நித்திய மகிமையால் முடிசூட்டப்பட்டது. நாம் அவருடன் நம்மை தாழ்த்தினால் அவருடைய தெய்வீக வாழ்க்கையில் பங்கு பெறுவதற்கான வழியை திறந்து விடுகிறார். நமது ஆசீர்வதிக்கப்பட்ட தாயைப் போலவே நாம் சில கடமைகள் அல்லது தியாகங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நினைக்க தூண்டும் பெருமையை நிராகரித்து கடவுளின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிய இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். உண்மையான பரிசுத்தம் அதிலிருந்து விலக்கு பெறுவதற்கு பதிலாக அன்பினால் சுதந்திரமாக தியாகத்தை தழுவுகிறது. கிறிஸ்துவுடன் சகிக்கும்போது தகுதியற்ற துன்பங்கள் கூட பலனை தருகின்றன. உண்மையான பரிசுத்தம் நமது சொந்த விருப்பத்தை வலியுறுத்துவதற்கு பதிலாக கடவுளின் விருப்பத்திற்கு மகிழ்ச்சியான கீழ்ப்படிதின் அழகையும் நமக்கு எண்பித்து காட்டுகிறது. ஆகவே காணிக்கை அன்னையினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிற இந்த வேளையிலே நம்மையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். இறையருளை வாழ்க்கையிலே நிரம்ப பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமாக. எங்களை அன்பு செய்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வரும் பரிசுத்தமுள்ள தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய மேலான கிருபைக்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லாவிதமான பாவங்கள், பலவீனங்கள், சோதனைகள், வேதனைகள், பொல்லாப்புக்களிலிருந்து மீட்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவதாக. உமது அர்ப்பணிப்பு பெருவிழாவிலே நன்றியோடு உம்மை போற்றி துதிக்கிறோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரியாக நீர் உம்மையே தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணிப்பதன் அடையாளமாக உம்மையே இன்றைய நாளிலே உமது பெற்றோர்கள் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். உம்முடைய தியாகத்தின் விளைவாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்கு தகுதியுள்ளவர்களாக வாழ இன்று எங்களுக்கு அருள் புரியும். எங்களுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் உம்முடையத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். உம்மை போல எல்லாவற்றையும் தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ அருள் தாரும். இந்த உலக இன்பங்களுக்கும் இச்சைகளுக்கும் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து விடாதபடி உம்முடைய சித்தத்திற்கு மட்டுமே அவர்கள் தங்களை கீழ்ப்படுத்த தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு அவர்கள் மீது எப்போதும் இருப்பதாக. வாழ்வின் போராட்டங்கள் எங்களை நெருக்குகிற போது, அதாவது கடன் தொல்லையாலும் தொழில் தோல்வியாலும் வியாதிகளாலும் தடைபடும் சுபகாரியங்களால் பலரின் வஞ்சக செயல்களால் மனம் நோகச் செய்யும் விமர்சனங்களால் கேலி பேச்சுக்களால் நொறுக்கப்படுகிற போது நீரே எங்களை மீட்பதற்காக இறங்கி வாரும் ஐயா. உன்னோடு போராடுகிறவனோடு நானும் போராடுவேன் என்று சொல்லி எனக்காக யாவையும் செய்பவரே, உம்மையே என் வாழ்நாளெல்லாம் நேசிப்பேன். இன்று நான் சந்திக்கப் போகும் பொல்லாரின் கைகளிலிருந்து விடுவித்து எங்களை உமது சிறகுகளின் அடியிலே அழகாக வைத்து காப்பாற்றி வழிநடத்துவீராக. ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.